ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனல் என்ன ரெசிபினா டின்னர் ரெசிபி தான். இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனான தக்காளி குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை, தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியோட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.